தமிழகம் மதுரையில் வைத்து நடிகர் மற்றும் அரசியல்வாதி விஜயின் ஆதரவாளர் ஒருவர் மீது காவல்துறை அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை குறிவைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. முன்னதாக படப்பிடிப்பு ஒன்றுக்காக மதுரையூடாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் புறப்பட்டு சென்ற விஜய்க்கு மதுரை விமான நிலையத்தில் வைத்து பாரிய வரவேற்பு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு மீண்டும் மதுரையூடாக சென்னைக்கு கிளம்புவதற்காக மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருந்தார். இதன்போது அவருடைய ஆதரவாளரான ஒருவர் விஜய்க்கு அருகில் வந்து அவரை வரவேற்க துணிந்த போது காவல்துறை அதிகாரி ஒருவர் அவரின் தலையை குறிவைத்து துப்பாக்கியை நீட்டிய சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த காவல்துறை அதிகாரி ஆதரவாளரை விஜயின் ஆதரவாளர் என்று அடையாளம் காணாத நிலையில் அவர் விஜயை தாக்குவதற்கு எத்தனித்தாரா என்ற ஒரு அடிப்படையில் தான் அவரின் தலைக்கு துப்பாக்கியை குறிவைத்ததாக தகவல்கள் வெளியாகின்றன. எனினும் இந்த தகவல் தொடர்பாக உடனடியாக விஜயின் கட்சியிலிருந்து எந்த கருத்துக்களும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. இலங்கையில் உள்ள 335 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் இன்று இடம்பெறுகிறது. இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகும் தேர்தல் வாக்களிப்புகள் மாலை 4 மணிக்கு நிறைவடைவிருக்கின்றன. இதற்காக விசேஷ பாதுகாப்பு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் கட்சிகளும் தங்கள் ஆதரவாளர்களை இந்த தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்குமாறு கோரியிருக்கின்றன. வழமையாக இடம்பெறுகின்ற தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல் கட்சிக்கு வாக்களிக்கும் தேர்தலாக அமைந்துள்ளதால் பெரும்பாலும் கட்சியின் செல்வாக்கின் அடிப்படையிலேயே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இலங்கையில் வழமையான தேர்தலின்படி கட்சிக்கும் தாம் விரும்பும் வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்கும் முறை இதுவரை இருந்து வந்தது. எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கட்சிக்கு வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதிலும் கட்சியின் வேட்பாளர்கள் தமக்கு வாக்குகளை கோருகின்ற போதும் அந்த வாக்குகள் கட்சிக்கே செல்ல வேண்டும் என்று பிரசாரம் செய்து வந்தார்கள். அதாவது தனிப்பட்ட செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் கட்சிக்கு வாக்கை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையே இந்த தேர்தலில் இடம்பெறுகிறது. இதன் அடிப்படையில் இன்று மாலை வாக்களிப்புகள் முடிவடைந்ததுடன் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாகும். அதன் பின்னர் நாளை மாலை அளவில் முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்று தேர்தல் ஆணையகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் என்ற அடிப்படையில் நிர்வாகத்தை கொண்டுள்ள ஆளும் தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலிலும் அதிகப்படியான ஆசனங்களை கைப்பற்றி அதிகப்படியான சபைகளை தம்வசம் எடுத்துக்கொண்டு ஆட்சியை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. எனினும் எதிர்க்கட்சிகள் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆளும் கட்சிக்கு செல்வாக்கு குறையும் என்ற எதிர்பார்ப்பை வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்காவைச் சேர்ந்த சமூக ஊடகவியலாளர் ஒருவர் இந்தியாவில் தாம் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டதால் தமக்கு கடுமையான சுவாச தொற்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக தாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் காணொலி ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். அது தற்போது அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவை சுற்றி பார்க்க பல லட்சம் வெளிநாட்டினர் இந்தியா வருகின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானோருக்கு இந்தியா மிகவும் சிறப்பான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. எனினும் சிலர் மோசமான அனுபவத்தையும் பெற்றுக் கொள்கின்றனர். அந்த வகையிலேயே முன்னணி யூடியூபரான அமெரிக்கருக்கும் இந்த மோசமான அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. நிக் மேடோக் என்ற இவருக்கு யூடியூப் சமூக வலைதளங்களில் அதிகமான தொடர்பாளர்கள் இருக்கின்றனர். இந்த நிலையில் அவர் அண்மையில் இந்தியாவுக்கு வந்திருந்த போது தொடருந்துகளில் பயணம் செய்ததாகவும் இதன் போது தமக்கு சுவாச தொற்று ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுகாதாரம் இன்மையே இந்த சுவாச தொற்றுக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.